நிலப்பரப்பு அங்கே அமைக்கலாம் என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் பொதுமக்களுடைய கோரிக்கையை ஆதரிக்கிறோம். ஆனால் அந்த செயல் திட்டத்திற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் முடிந்துவிட்டதாக தெரிகிறது. எனவே இனிமேல் அது தடுத்து நிறுத்தப்படுமா என்று தெரியவில்லை. சார், அவங்கள விஜய் சந்தித்து வந்த நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த இலங்கை ஒரு மக்களை ரொம்ப மகிழ்ச்சி. பாதிக்கப்பட்ட மக்களை, குறிப்பாக தலித் மக்களை சென்று சந்திப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் ஏன் குரல் கொடுக்கவில்லை என்றுதான் பொதுவாக தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்புவது ஒரு மரபாக இருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது. இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிற போது அதிமுக என்ன செய்தது அல்லது திமுக என்ன செய்தது என்று யாரும் கேட்பதில்லை. விடுதலை சிறுத்தைகள் எங்கே போனது என்று கேள்வி எழுப்புவது ஒரு சார்பு அணுகுமுறையாக அல்லது ஒரு தரப்புக்குரிய கட்சி என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த நிலையை மாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு விஜய் அவர்கள் அந்த பகுதிக்கு செல்வது, அந்த மக்களை சந்திப்பது வரவேற்கக்கூடியது, வரவேற்கிறேன். பெரியாரை தன்னோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய் தற்போது வரை சீமானுடைய கருத்தை எந்த ஒரு கண்டனமோ சீமான் அவர்கள் பேசுவது ஒரு குதர்க்கவாதம். அந்த குதர்க்கவாதத்திற்கு யாரும் ரெஸ்பான்ஸ் செய்ய முடியாது, பதிலே சொல்ல முடியாது, கேள்வியை எழுப்ப முடியாது. அவருடைய இந்த கருத்து என்பது வெறும் கவன ஈர்ப்புக்கானதாக இருக்கிறது. தன்னை பற்றியே எல்லோரும் பேச வேண்டும் என்பதாக இருக்கிறது. சனாதன கும்பலின் செயல் திட்டத்திற்கு இவர் பாதை அமைத்து கொடுப்பதாக அமைகிறது. வேண்டுமென்றே திட்டமிட்டே எல்லாம் தெரிந்தே சனாதனிகளுக்கு தமிழ் மண்ணில் அரசியல் செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து தருகிறார். இவர் போடுகிற பாதை இவர் பயணம் செய்வதற்கு பயன்படாது, சனாதன கும்பலுக்குத்தான் பயன்படும். அதை அவர் அறிந்து செய்கிறாரா அறியாமல் செய்கிறாரா என்று தெரியவில்லை. அவர் தமிழ் தேசியம் பேசுவதில் யாருக்கும் முரண்பாடு இல்லை. ஆனால் அவர் அடிமடியிலே கை வைக்கிறார். தனிமனித ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசுவது அரசியல் நாகரிகம் இல்லை. தந்தை பெரியாருடைய தியாகம் ஒப்புயர்வற்றது. பிரபாகரன் அவர்களை நான் சென்னையிலும் சந்தித்திருக்கிறேன், வன்னியிலும் ஒரு முறை அல்ல இருமுறை சந்தித்திருக்கிறேன். சில நிமிடங்கள் அல்ல, மணிக்கணக்கில் அவரோடு தனிமையில் அமர்ந்து நான் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக என்னோடு அவர் கலந்துரையாடி இருக்கிறார். ஒருபோதும் அவர் பெரியாரை பற்றியோ திராவிட இயக்கங்களை பற்றியோ குறை சொன்னதில்லை. இந்திய அரசை கூட நாம் விமர்சிப்பது போல் அவர் விமர்சித்ததில்லை. இந்திய அரசின் துணை இல்லாமல் தமிழீழத்தை வென்றெடுக்க முடியாது என்பதில் புலிகளுக்கு ஒரு தெளிவு இருந்தது, புரிதல் இருந்தது. அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலும் அந்த தெளிவு இருந்தது, அதிலே உறுதி இருந்தது. ஆனால் சீமான் அவர்கள் பேசுவது மேதகு பிரபாகரன் அவர்களையே இழிவுபடுத்துவது போல் இருக்கிறது. ஆகவே அவர் குதர்க்கவாதத்தை முன்வைக்கிற போது அதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாது.